தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் கட்சிக்கு தாவிய திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் கட்சிக்கு தாவிய திமுக நிதியமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்ற சம்பவம் அல்ல, 1976ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். 1972ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டார். உடனடியாக அதிமுகவை ஆரம்பித்தார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது. முதலமைச்சராக கருணாநிதி இருந்தார். அவரது அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக நெடுஞ்செழியன் இருந்தார். அண்ணாதுரையின் மறைவுக்கு பிறகு திமுகவை தலைமை தாங்கி நடத்த வேண்டிய பொறுப்பு, திமுக ஆட்சிக்கு முதலமைச்சராக இருக்க வேண்டிய பொறுப்பு நெடுஞ்செழியனுக்கு தான் இருந்தது. ஆனால் அவர் ஓரங்கட்டப்பட்டு கருணாநிதி தான் முதலமைச்சரானார். அவர் மனவேதனையோடு திமுக ஆட்சியில் அமைச்சராக தொடர்ந்தார், அவமதிக்கப்பட்டார். எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது நெடுஞ்செழியன் திமுகவிலிருந்து வெளியேறவில்லை. ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் கழித்து 1976ஆம் ஆண்டு தன்னுடைய நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். எம்ஜிஆர் அமைச்சரவையில் 10 ஆண்டு காலம் அமைச்சராக பொறுப்பேற்றார். பின்பு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் அமைச்சராக பதவியேற்றார். திமுகவில் இருந்து விலகி நடிகர் எம்ஜிஆர் கட்சியில் இணைந்த திமுக நிதியமைச்சர் யார் என்று சொன்னால் அது நெடுஞ்செழியன். இது 1976ஆம் ஆண்டு நடைபெற்றது.